வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிலேயே 2 சுப கிரகங்கள் இணைந்திருக்கிறது. சுக்கிரனும் குருவும் இணைகிறது. சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. குருங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. இரண்டும் இணைந்து உங்க ராசியிலேயே இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. 2 பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கு. அதே சமயத்தில் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா. இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. யாரோட சேர்ந்திருக்குன்னா சூரியனோட சேர்ந்திருக்கு. தன்னம்பிக்கை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கிறது தன்னம்பிக்கையை அதிகமாக வர வைக்கும். அதுவும் 3ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் கைகூடும். கடந்த சில மாதங்களாகவே சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தது. உங்க ராசிநாதன் வக்ரமாக இருந்தார். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம் அடைந்து கொண்டிருந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறலாம். அதே சமயத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போ குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாதம் உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 5க்குரியவன் குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்க ராசி உங்க தலைமையிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக குல தெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு கொடுக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதாரம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலை எப்படி லாபத்தை அனுபவிப்பது, ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே இந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்தார், கேதுவோடு சேர்ந்திருந்தார் அல்லவா. இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பை பெறுகிறது. அதே சமயத்தில் உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன் சொல்றேன்னா சுக்கிரன் உங்க ராசியில இருக்கார். வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்க உயிரிலேயே கலந்திருக்கிறது இந்த மாதம். ஸோ யாரெல்லாம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசைகளுக்கு எந்த தடையும் இந்த மாதம் கொடுக்க போவது இல்லை. இந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போறார். அப்போ 3ஆம் அதிபதி வலிமை. அப்போ ஆட்சி அப்படின்னு என்ன, ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ சூரியனை போல செயல்படக்கூடிய தன்மை இருக்கு, அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும். அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் என்கின்ற எண்ணங்களையும் கொடுக்கும். அப்போ சூரியன் நல்லா இருக்கு. அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகளை போக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த விஷயமெல்லாம் எடுத்து செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். சூரியனுங்கிறது அரசியல் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலம் சார்ந்த விஷயங்கள், அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது. ஆனால் ஒன்னே ஒன்று, அங்கே சூரியனோட கேது இணைகிறது. அப்போ அந்த கேதுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா. அப்போ அந்த சூரியனை கெடுக்கிறது, உயிர் காரகத்துவத்தை கெடுக்கும். அப்போ என்ன, உங்க அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஸோ அங்கே தான் கை வைப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள் அப்படிங்கிறது சொல்கிறதும் அந்த சூரியன் தான். ஸோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்னாகும், உங்களுக்கு தொந்தரவும் பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அல்லது உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் கரெக்டான அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும்.
5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 5 அப்படின்னாலே பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் திங்கிங் இருக்கும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை செலுத்தக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய அமைப்புகள். ஒரு சிலருக்கு பதவி, 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். அந்த பதவியை சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் உங்களுக்கு அடிபடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் மிதுனராசி என்பர்கள். ஏன்னா குழந்தைகளை, அந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியோடு அந்த சுக்கிரன் இணைந்து இருக்கு. அப்போ குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குமா? 100% வேலை கிடைக்கும். ஏன்னா 5ங்கிறது குழந்தை, 10ங்கிறது தொழில், வேலை அல்லவா? அப்போ குழந்தைகள் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. அல்லது நீங்க போய் அந்த குழந்தைகளுக்கு எதையாவது இந்த தொழில் ரீதியாக சில அமைப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும். குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய, ஏன்னா அவரே 12க்குரியவன் அல்லவா? அப்போ வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், எங்கே வெளியே, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இந்த மிதுனராசி என்பர்கள் திருமண வாய்ப்புகள் இதுவரைக்கும் கை கூடலை அப்படின்னா கை கூடக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதை பற்றிய பேச்சுக்களை எடுப்பீர்கள். அல்லது ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கும், அல்லது திருமண வாய்ப்புகளான அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய, திருப்திகரமாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய தன்மை, நினைத்தது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். எது நடக்கலையே என்று நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக நினைத்த காரியம் ஒன்று சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு வேலை இல்லை, வேலை மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, அந்த வேலை நிச்சயமாக மாறுதல் ஒன்று உண்டாக்கும். எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது, நானும் எத்தனையோ வரன்களை பார்த்து கொண்டிருக்கேன்னா திருமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு அதற்கான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருங்க. அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது. அப்போ நினைத்த காரியம் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் அந்த 9ஆம் இடம். அந்த இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். ராகுன்னா வெளிநாட்டுக்கு காரக கிரகம் அங்கே உட்கார்ந்திருக்கார். அப்போ வெளிநாட்டு பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கும். ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாமா, அந்நிய மதத்தினருடன் இணைந்திருக்கக்கூடிய தன்மைகள், இந்த ஐடி செக்டர், இந்த மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய ஆளுமை. ஸோ உங்களுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இந்த மிதுனத்துக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு இருப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ்டு, தரகு பேஸ்டு, கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை இந்த மிதுனத்துக்கு இயல்பாகவே இருக்கும். அப்போது வெளிநாட்டில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையப்பெறுகிறது. 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ தொழிலில் சில சங்கடங்களை கொடுத்திருந்தாலும் இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ வக்ரமாக இருக்கும்போது நிச்சயமாக தொழில் ரீதியாக இருந்து வந்த அந்த தடைகளை எல்லாம் களைத்தெறியக்கூடிய, சில தொழிலில் சில மாற்றங்களை, புதுமையான விஷயங்களை புகுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று, அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனி பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வர இருக்கிறது. ஸோ அன்றைய தினம் நிச்சயமாக இந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு போய் வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக மன அழுத்தம், யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கு, யாருக்கெல்லாம் வலிகளையும் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அந்த சனி பகவானுடைய பிறந்த நாள் என்று அந்த சனி பகவானை சென்று வழிபடுவது உத்தமம். அதே போல ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 அன்று திங்கட்கிழமை வருது. ஸோ அன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த செவ்வாய் என்பது இந்த மிதுனத்துக்கு யாருன்னா 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, அதாவது யாருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எனக்கு லாபமே கிடைக்கல, நல்ல தொழில் செய்கிற அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி என்பர்களும் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்.